என்ன ரமேஷ் மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? பரமு, நீயா? நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? ஏய், என்னால நம்பவே முடியல பரமு. உன்னைய பத்தா யோசிச்சுட்டு படுத்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா இங்க இருக்க. ஏன் மாமா, நான் இங்க வரக்கூடாதா? ஏய், இது ஓ வீடு. நீ வராம வேற யார் வருவா? எப்படி நீ திடீர்னு வந்தேன்னு தான் எனக்கு ஒரே ஆச்சரியம். அது இல்லாம காஃபி வேணுமா டீ வேணுமான்னு என்ன தாங்குறிய பரமு. பின்ன நான் உங்களை கவனிக்காம வேற யார் கவனிப்பா மாமா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சேலையில செம்மையா இருக்கு. அப்படியே ஜவுளி கடை பொம்மை மாதிரில இருக்கிற மாடல் மாதிரி அழகா இருக்கிய. அந்த வழக்கமா உன்னை ஃபேன் செட்லயே பார்த்துட்டு திடீர்னு சேலையில பார்த்தனையும் சும்மா சொல்லக்கூடாது, விழுந்துட்டேன். எங்க விழுந்தீங்க? கீழே விழுந்தீங்களா? இல்ல செகதியில விழுந்துட்டீங்களா? இந்த காமெடி தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச தெய்வம். அப்போ என்ன பிடிக்காதா உங்களுக்கு? என் காமெடி மட்டும் தான் பிடிக்குமா மாமா? சரி சரி, கொஞ்ச நாள் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. ஏன், உனக்கு என்ன பிடிக்கலையா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல மாமா. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. அப்புறம்? ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். அப்படியா? அதுக்கப்புறம்? என் ஆசை நிறைவேறுமா, என் தோழி நீயும் கூறமா. நடக்கும், நடக்கும், நான் கூட சொல்கிறேன். அப்பனா கண்டிப்பா நடக்குமா நான் கேட்டது? நடக்கும் நடக்கும் எல்லாம் நடக்கும். போய் பேசினாதான் நடக்கும். என்கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி நடக்கும்? என்ன பரமத்திரின்னு குட்டி ஆயிட்டா? ஏமா, நீங்க எப்பமா வந்தீங்க? இல்லே, ஆரம்பத்துல தான் நான் இங்க தானே இருக்கேன். பரம எங்கடா இங்க வந்தா? என்னடா பரம மேல உனக்கு ஒரு இது போல? ஏம்மா, அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு பரம்னா ரொம்ப பிடிக்கும்மா. அப்படியா? நல்ல விஷயம் தானடா, நல்ல பிள்ளைதான்டா பரம. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அது யாரு? நம்ம புஷ்பாவோட நாத்தனா தானே? ஏம்மா, அப்பனா உங்களுக்கு சம்மதமாம்மா? பிறகு என் பையன் ஆசைதான் என் ஆசையும். உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான்டா. அவ இல்லாமே அவளை நினைச்சு இப்படி கனவு பண்ணிட்டு இருக்க. அம்மா நிக்கிறது தெரியாம பரம நினைச்சு இப்படி நேரம் பேசிக்க இருக்க. அப்ப அவன் மேல எம்பிட்டு லவ் வச்சிருப்ப நீ. உனக்காண்டி நான் பேசி எப்படினாலும் அவளை நம்ம வீட்டு மருமகள் ஆக்கி போறேன்டா. ஏம்மா, நம்ம கேட்டோம்னா பரம தருவாங்களாம்மா? ஏண்டா, நம்ம தங்கச்சி அங்கவே இருக்கா, நம்ம கேட்டு கொடுக்காம விட்டுருவாங்களா? என் செல்ல அம்மா, நான் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா. ஏமா ஏமா, எப்படியாவது பேசி பரம எனக்கு கட்டி வச்சிருங்கம்மா. சரிடா சரிடா, ரொம்ப ஐஸ் வைக்காத அம்மாவ. எனக்கும் அவளை மருமகள் ஆக்கிருன்னு ரொம்ப ஆசைதான்டா. நல்ல வில்லதே, அவளுக்கு வாய்க்கு இருக்கா பேசுவா, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாளா. நல்ல வில்லடா. நான் எப்படினாலும் புஷ்பா கிட்ட காதுல முதல்ல போட்டு வைக்கிறேன். அவ வீட்டுல என்ன சூழ்நிலைன்னு பாப்போம், நேரம் கண்டு கேட்போம். சரியா? ஏமா, ஆனா அப்பா சம்மதிப்பாராம்மா? அவரு வேற அவங்க தங்கச்சி மக அருக்காணிய புடிச்சு கட்டி வைக்கணும்னு இருந்தாரு. அவர் கிடக்காரு. அவெல்லாம் ஒரு ஆளு, அவளும் மண்டையும். அவளை போய் உனக்கு கட்டி வைக்க விடுவேன் அம்மா நானு? நான் உனக்கு பரம தானே கட்டி வைப்பேன். உங்க அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நல்லம்மா நீங்க. என் மகன் எப்படி கம்பீரமா பேசுவியா? இந்த பரம நினைச்சு நினைச்சு குழந்தை பிள்ளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானே. என் மகனுக்குள்ள இம்புட்டு குழந்தை தானே இருக்குன்னு இன்னைக்கே பாக்குறேன். அடடா, அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா நம்ம மகன் எப்படி சந்தோஷமா இருப்பான். இப்பயே இப்படி சந்தோஷமா இருக்கான். கடவுளே, நல்லபடியா என் மகன் ஆசை நிறைவேற்றி வைங்க. ஏ பாப்பா, சாப்பிட்டு கொடுத்துரு, விளையாடலாமா ரெண்டு பேரும்? விளையாடலாம்க்கா. எது விளையாண்டு உட்காந்து விளையாடணும்டே, எதுவும் சொல்லிடலாம் போக கூடாது. புரியுது அடிப்போமே? சரிங்க பத்தா, இங்கதான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். என்னக்கா, என்ன செய்யற? ஆடி எங்கம்மா? என்ன உடம்புலாம் எப்படி இருக்கு இப்ப? பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் தேவையில்லடி, மதிக்கு இப்ப பரவாயில்ல. அவ்வளவு வள்ளிய காணா? இந்த உள்ள வேலை பார்த்துட்டு இருந்த அடுப்படி வேலை. உட்காருவா. ஹாய் குட்டீஸ், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பரமாக்கா, லீவ்ல இன்னைக்கு அதான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வரீங்களா? இல்ல இல்ல, நீங்க விளையாடுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரிக்கா, நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம், நீங்களும் வாங்க. ஓகே. என்ன உன் மாமி எப்படி இருக்கா? அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. அவ எங்க உன் நாத்து நாளா ஊருக்கு போயிட்டாளா? அவளுக்கு இங்க பக்கத்துல எங்கேயா இருக்க கல்யாணமா. அவ ஃப்ரெண்டு இருக்காளுனா அங்க போயிருக்காளு, ஆட்டாள மகளும். அவ லூசு மாமியா வந்திருக்கா, அவதே இங்க இருக்கா. என்னடி சொல்ற? அவ மாமியா என்னமோ பயங்கரமான ஆளு, அவளை கண்டாலே பயப்படுவாங்க எல்லாரும்டாளுங்க. நீ லூசு மாமியான்ற? அப்படித்தான் நாங்கள் நினைச்சுட்டு இருந்தோம். அந்த கொடுமையா எங்க இருக்கிற? அது சரியான லூசு பாத்தியக்காரி மாதிரி பேசிட்டு கிடக்குறா, எலிய நாங்க கத்திக்கிட்டு. ஐயோ ஆமா பார்த்தா, அது சரியான காமெடி பீஸா இருக்கு. அதுவும் அது மேல ஒரு நாட்டை வேற அடிக்குது. அத்தை குடலவே உருவி விட்டுருது, அப்படி ஒரு வாடை. என்னடி சொல்றீங்க? அவளதே அப்புறம் அப்படி சொன்னாங்களாக்கா? எப்படி எப்படி பண்ணி? எப்பத்தா எங்க அத்தைக்காரி சும்மா ஊரே மாத்திக்க இருந்திருக்கு, எங்க மாமியா அப்படி இப்படின்னு. அதுவா ஒரு லூஸ் கிளவி, அதை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கிருக்கோம் எங்க வீட்டுல. ஏன் எங்கம்மா அப்படி எப்படி அந்த பொம்பளைக்கு அம்பிட்டு மரியாதை கொடுக்குறா? உன் ஆத்துனா அப்படிலாம் கொடுக்க மாட்டாளே மண்டலுக்கலாம். நீ வேற, அவ வேற அந்த லூஸுக்கு மரியாதை கொடுப்பாளாக்க. அந்த கிளவி வேறல ஏற்பட்ட சொத்து கிடக்கு. அந்த சொத்துக்காண்டி அந்த கிளவி மரியாதை கொடுத்துருக்கா. இல்லாட்டினா எந்நேரமா கொண்டிருப்பா அவள்லாம். இவன் மூஞ்சிக்கு மரியாதை கொடுக்குறா. நல்ல மனுஷங்களுக்கு மரியாதை வர மாட்டா. அந்த சொத்துக்கு போய் அந்த கிளவி தப்பிச்சிச்சு.
அதான் நான் கேட்டேன். அவன் முகர கட்டிக்கு இந்த எங்க கூட்டாளிக்கே மரியாதை கொடுக்க மாட்டா, மிட்டா பேசுவா. அந்த மண்டலுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறேன்னு பார்த்தேன். அது வசதிக்காரங்கன்னு சொன்னாங்க. கல்யாணம் கட்டுறப்பயும் நல்ல வசதி இருக்கு, பரம்பரை பணக்காரங்களாம்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் சொத்தெல்லாம் வால் மனசு போய் கிடக்கு வேணுங்கிற அளவுக்கு அவளுக்கு உட்காந்து திண்டா பத்தல. அதை இருக்கிறதுனாலதான் அந்த ஆட்டம் அடி தருது அந்த மாதிரி நல்லா. இவ இந்த கிழவி எப்ப பார்த்தா நாங்க ராச பரம்பரை ராச பரம்பரை ராச பரம்பரை காமெடி பண்ணிக்கே இருக்கு இந்த கிழவி. வேற பாவம். ஆமாத்த, அது சொல்றது அது செம்ம காமெடி ஆகும். எப்ப பார்த்தாலும் அதோட கூத்தாட்டே இருக்கு. சரி, எங்க வள்ளி எங்க எப்படி சத்துல ஆள காணாவல? ஏன் வள்ளியே? இந்த வரேன்ட்ட அத்தல்லடியே, நான் தான் அங்கம்மாக்கா வந்திருக்கேன். நீயாக்கா? நீ எப்ப வந்த? அந்த வார இரு. ஆக்கா எப்ப வந்தீங்க? வரமே வாடி. நாங்க அப்பாலே வந்துட்டோம்க்கா, நீ தான் கழிட்டு வந்திருக்காக்க. வாமா வாரம் கை. உன்னை பார்த்து ஒரு முக்கியமான சங்கதி பேசிட்டு போன்னு வந்தோம். நீ என்னடானா அடுப்புக்குள்ளேயே நோண்டிக்கிருக்கிய? என்னவா கறி உளியா இன்னைக்கு? இல்ல புஷ்பா, தழுதோடு சாமி கும்பிடாம புரட்டாசிக்கு எங்க நான்வெஜ் செய்ய? அதெல்லாம் செய்யல. இந்த மொச்ச பயிரை ஊற போட்டு பிதுக்கு பருப்பு எடுத்து அதை போட்டு சாம்பார் மாதிரி வைக்கலாம்னு ரெடி பண்ணிக்கிருந்தேன். என்னத்துக்கு வெஜிடேரியன்ல குழம்பு வைக்கிறது? என்ன ஆய போட்டு வச்சாலும் டெய்லி வச்ச குழம்புவே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காய்க்கு வச்சோன்னே இல்லாம சோறே இறங்க மாட்டேங்குது. அதான் இந்த மொச்ச பயிரை ஊற போட்டு பிதுக்கி அதை போட்டு குழம்பு வைப்போம். 2 உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டுன்னு ரெடி பண்ணிக்கிருக்கேன். நல்லா இருக்கும். முடியே பிதுக்கு பருப்பு மொச்ச பயிரை போட்டு குழம்பு வச்சா ரஸ்கல். நானும் 2 வட்டி சாப்பிடுவேன். எங்க வீட்டுல பூரா நல்லா சாப்பிடுங்க அதை வச்சா. ஆமாக்கா, அந்த குழம்பு எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த பயிரை பிதுக்கு பயிரை ஓட்டு கருவாடு கூட சில நேரம் போடுவாங்க, போடாமே வைப்பாங்க. அப்படியே 8 வீட்டுக்கு மணக்குங்கக்கா. அதுல இந்த நொய்யரிசி போட்டு கிண்டி வச்சிருவாங்க சில நேரத்துல. அதை போட்டு தொட்டுக்கு திண்டோம்டா அப்படி இருக்கும். அது மழை காலத்துல திண்டோம்னா அத்தே சொர்க்கத்தையே வாத்த மாதிரி இருக்கும். தெரியும்டியே, அம்மா வச்சு ஒரு நாள் எனக்கு கொடுத்துச்சுல, அதை சாப்பிட்டு எனக்கு அந்த குழம்பு நல்லா நாக்கிலே நின்றுட்டு இருந்துச்சு. சரி, அதே இன்னைக்கு அதை சொன்னேன், நம்மளும் செய்யவே மட்டும் செஞ்சேன். ஏன் மரமே என்ன சொல்ற? நீ சொல்றத பாத 8 வீட்டுக்கு மணக்கும் மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருக்கீங்க. ஆமா மதினியே, 8 வீட்டுக்கு மணக்கும் மொச்சக்கொட்டை குழம்பு எங்க அம்மா வச்சா. எடுத்து சோற வாயில வச்சோம்னா உள்ள ஓரதே தெரியாது, அப்படியே போய்க்கே இருக்கும். ஆமாடியே, மொச்சப்பயிறு குழம்புலாம் நல்லா இருக்க முடியும். அந்த காலத்துல மொச்சப்பயிறு கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் போட்டுதான் பொழுதுக்கும் குழம்பு வைப்பாங்க. இப்பதான் என்னமோ லூக்கோல கேரட்டு பீன்ஸு என்னென்னமோ இங்கிலீஷ் காய்கறி வந்துருச்சு. முந்தெல்லாம் எந்த காய்கறி இங்கிலீஷ் காய்கறி வச்சா நல்ல அந்த காய்கறி தான். ஆமாடினா நீ சொன்னாப்ல எங்க காலத்துல எல்லாம் வெறும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான். இவன் சொன்ன மாதிரி இந்த மொச்சப்பயிறு பட்டாணி பயிறு சுண்டக்கடலை தட்டாம்பயிறு இப்படி பயிர்களவா போட்டு போட்டு வறுத்து ஊற்றி வைக்க, ஊற போட்டு வைக்க, 2 முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அது போட்டு வைக்க, இல்லாட்டினா அந்த உப்புச்சாறு இப்படி குழம்பு தான் வச்சு சாப்பிட்டான். இப்போதான் என்னென்னமோ அவன் சொன்ன மாதிரி காய்கறிலாம் வந்திருக்கு. வாய்க்கோடு நுழைய மாட்டேங்குது. அதனால் சவுண்டு ஒரு காய் வந்திருக்குன்றாங்க, கொய்யா கணக்கவேவும். அதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லடி. இப்போதான் நீ சாப்பிட்றோம் அந்த காயெல்லாம் வச்சு நம்ம லோக்கல் என்னென்னமோ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்ல பார்த்தா, இப்ப வெண்டைக்காயிலேயே சிவப்பு வெண்டைக்காயெல்லாம் இருக்கு. அது மாதிரி டிசைனா வச்சிருக்காங்க காய்கறி எல்லாம். இது நாடி கொடுமை. சிவப்பு கலர்ல வெண்டைக்காயா? நாங்களாம் பச்சை கலர்லயும் பார்த்திருக்கோம். சிவப்பு கலர்ல நான் பிறந்ததுல இருந்து கண்ணுல கூட பார்த்தது இல்ல. சிவப்பு வெண்டைக்காயெல்லாம் இருக்குல்ல, நீங்க சாப்பிட்டது இல்லையா? அதெல்லாம் விக்குது, எல்லாம் விக்கிறாங்க. ஏகப்பட்ட காய்கறி வகையே வந்துருச்சு இப்பெல்லாம். என்னடி சொல்ற பரமே? நான் கூட பார்த்ததே இல்லையே. நமக்கு தாண்டி ஒண்ணும் தெரியல. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது. நம்மளே ஒண்ணும் தெரியாம விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்கோம். அதை சொல்லு, நீ சொன்னது கணக்கா. இப்ப இருக்குது ஊர் வித்தாரமா பேசுது. இருந்தா என் பேர்த்தி நேத்து நேரம் பிறந்தது, அது எம்பிட்டு வாய் பேசுது. அதுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியல ஒண்ணும். என்னை பத்தி என்ன சொல்றீங்க? கௌசி குட்டியே, நீ ரொம்ப புத்திசாலி பாப்பாவா, அப்பதான் உன்னைய பாராட்டுறாங்கம்மா. அப்படியா? சரி சரி. ஏன் கௌசி, நீ புத்திசாலி பாப்பாவாங்க? உனக்கு விளையாடவே தெரியல, உன்னைய போய் புத்திசாலின்றாங்க. உங்களுக்கு தான் விளையாடவே தெரியல பொம்மைக்கா. ஆமாடி பொம்மைய, நீ இருக்க உங்க ஆத்தால எங்க காணா? பெரியமா அவங்க நீங்க விட்டுட்டு பக்கத்துல இருந்தே கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. பெரியமா இங்க இருக்க சொன்னாங்க. அப்படியா? உங்க அப்பா தாங்க போயிருச்சு, வீட்டுல இல்லையா? அவங்க அந்த அழகுமணி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போறேன்ட்டு போனாங்க. ஆமாடி பாருங்க, எனக்கு பத்தி யாவது வருது. இந்த அழகுமணி பாட்டியை போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. வாமா, இந்த நம்ம வீட்டுக்கு விருந்தாளுக வந்து வரவும் போகமா இருக்கும், அதை போய் பார்க்கவே முடியல. வார்த்தை போயிருவோம், எல்லாரும் வீட்டுக்கும் போகத்தானே இப்ப வந்திருக்கோம். சரி வந்த விஷயத்த சொல்லுங்க. அதை விட்டு சோத்து விஷயத்தவே பேசிக்கிட்டீங்க. என்னக்கா வந்த விஷயத்த பேச சொல்றா? என்னமோ விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடியே. புரட்டாசி முதல் வாரத்துக்கு அத்துக்கோயில் போயிட்டு வந்துட்டோம். 2வது வாரத்துக்கு எங்க திருப்பதிக்கு போலாமான்னு பாக்குறோம். நீங்களா என்ன சொல்றீங்க? நீ தான் அன்னைக்கே சொன்னீல, அது என்னது பிரம்மோற்சவமா? அதுக்கு போலாம்னு இருந்தா அதை முடிஞ்சு வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன இடையில ஓலாமா? இப்ப அதெல்லாம் போலாம். திருப்பதிக்கு எப்ப வேணாலும் போலாம். அவர் எப்ப நம்ம வர சொல்றாரோ அப்பதே நம்ம போக முடியும். நம்ம நினைச்சா பிரம்மோற்சவத்துக்கு போனா நல்லதுன்னு, அது எங்க போக முடியல. அது வேலை ஆகி போச்சு. அது 26ஆம் தேதி முடிஞ்சு வச்சாம்ல. அடுத்த மாசம் ஒண்ணு வருது,
நமக்கு அந்த நேரம் போகிறது கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது போயிட்டு வருவோம். பட்டாசுல போயிட்டு வர நல்லது தானே. ஆமாக்கா போயிட்டு வந்துருவோங்கக்கா. எல்லாரும் நோங்கி கிளம்புறப்ப கிளம்பிடணும். அப்புறம் ஒருத்தருக்கு ஓந்திக்கு மேட்டு கழுத்துக்கிட்டீங்கன்னா போக முடியாது. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான்லாம் வரேன், போவோம். நீங்க என்னத்த நீங்கள் வரீங்கல்ல? போவோம். நீங்க வண்டி பிடிச்சு தானே வரும். ஏண்டி அங்கம்மா வண்டி பிடிச்சு தானே போறீங்க? ஆமாத்த வண்டியை பிடிச்சு போவோம். அப்படி எப்படின்னு தெரியல, பாப்பா வண்டியை பேசி பாப்பா எப்படி ரேட்டு சொல்றியாண்டு. நம்ம கட்டுப்படியாச்சுன்னா எல்லாரும் ஆளுக்கு டிக்கெட்டா போட்டு போவோம். அப்படி இல்லைன்னா புக் பண்ணி கூட போவோம். அப்புறம் என்ன எல்லாத்துட்டையும் சொல்லு, எல்லாரும் கிளம்புனோம்டா டிக்கெட் கம்மியாகும்ல, அப்புறம் சேர்ந்து போனோம்னா. நீ என்ன நீ வரேன் விட்ட? அவன் மாலினியை பத்தி பிரச்சனை இல்ல, அவன் எப்பனாலும் நான் வரேன்ட்டா. அவ தங்கச்சி அதுக்கு மேல தவிக்கிறா. அது மணி பாடியே நான் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்துடுறேன், பாவம் அதுங்க போகும். அதை பத்தி பிரச்சனை இல்ல. அப்புறம் இந்த புஷ்பா வீட்டுல எங்க வீட்டுல யார் வராங்கன்னு கேட்போம். எங்க அண்ணன் வீட்டுல யாரும் வராளாண்டு. எத்தனை பேர் வராலும் சேர்த்துக்க வேண்டியது. நமக்கு டிக்கெட் மீந்து தானே போகும், கம்மியா வரும்ல, அது தக்கன சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் இந்த நாத்தனார் வராளுவா என்னன்னு தெரியல, அவளை மாமி அவர் லூஸ் கிளவி இருக்கா, அவளை கூப்பிட்டுக்குருவோம். டைம் பாஸ் ஆகும் முடியும் அவளை வச்சுக்கிட்டு நல்லா. ஆமாத்த அந்த கிளவியை பிடிச்சி வண்டியில ஓட்டுக்கு போயிடணும். நல்லா எரியாங்க கிச்சு கிச்சுன்னு கத்திக்கே வரும். அதை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கலாம் வண்டியில வரப்ப. ஐ திருப்பதிக்கு போறோமா, ஜாலி ஜாலி. பெரியமா எப்படியாவது எங்க அம்மாட்ட சொல்லி சம்மதிக்க வச்சிருங்க. அவங்க வாட்டில காசு செலவாயிரணும், வரமாட்டேன்னு கூட சொல்லிக்கிருப்பாங்க. நீ பேசாம இரு பொம்மி, பெரியமா சொல்லி சம்மதிக்க வச்சுப்பட மாட்டேன். அவ வராட்டினா போறேன், நீ வந்துரு பெரியமா, அவளை நான் அவனை கூட்டிட்டு போறேன். ஐயா ஜாலி. பெரியமா நீ கூட்டு போயிருங்க, பெரியமா விட்டுட்டு போயிடாதீங்க. ஏ பொம்மி, உன்னை விட்டு போவோமா நாங்க? நம்ம எல்லாம் கூட்டுதேன், எல்லாம் ஒன்னாதே போவோம். அவங்க மேகாக்கா வருவாங்க, எல்லாரும் போவோம். பாருங்க இப்பயே கிளம்பணும் போல இருக்கு பாருங்க. பூரா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். 3 மணி மேக்கப் ஐட்டத்தெல்லாம்